இப்போ இந்த மூங்கில் சத்தை புல்லா போட்டு நம்ம கவர் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். பரைய பரைய. சீக்கிரம் சீக்கிரம். அது ஒரு கரியர் பாரு. புல் போடு. சரி பண்ணது. சரி விடு. இப்ப நீங்களா பரம்பரை இருக்கீங்க. ஏன் ஒருத்தா பார்க்கலாம். என்னடா ஒரு யானை கூட காணோம். வாங்க டீ சாப்பிட்டு வரலாம். காம். யானை சத்தம் கேக்குது. கமா பிக். வெரி குட். நாம நினைச்ச மாதிரி யானை குடி கடிச்சிச்சு. இது சீக்கிரம் வெளியே எடுக்க பண்ணுங்க. ஓகே கம் ஆன். ஹரியா பரியா 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 பரியா. கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா. டிரைவர் வீட்டுக்கு போகலாம். ஏண்டா ஃபூல், உனக்கும் பொண்டாட்டிக்கும் தகராறுனா குழந்தைய கொண்டு போய் வச்சுக்கிறதா? நீ குழந்தை பட்டுச்சட்டியை தைச்சு போடலாம், பன்னீர்லயே குளிப்பாட்டலாம். ஆனா தாய்ப்பால் அது தாயால மட்டும் தான்டா கொடுக்க முடியும். குடுறா குழந்தைய, குடுறா குழந்தைய. விளையாடுறான். குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியலங்க. அதாங்க கொண்டு போனேன். உன் குழந்தைய பிரிஞ்சு உன்னாலேயே இருக்க முடியல. 10 மாசம் சுமந்து பெற்ற தாயால எப்படிடா இருக்க முடியும்? பாத்தியா, உன்கிட்ட இருக்கும்போது ஓயாம அழுதுகிட்டு இருந்த குழந்தை தாய்கிட்ட போன உடனே எப்படி அமைதியா இருக்குப்பா. ஆமாங்க, இனிமே அப்படி செய்ய மாட்டேங்க. நீங்க புருஷன் பொண்டாட்டிங்க, அடிச்சுக்குவீங்க, சேர்ந்துக்குவீங்க. உங்க ரகளையில குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. ரைட்? சரிங்க. போங்க போங்க. அம்மா வணக்கம். வணக்கம் விஜய். ரொம்ப நல்ல காரியம் செஞ்சுட்டேன். நம்ம எஸ்டேட்ல வேலை செய்யற ராமு இல்ல முட்டாள்தனமா? எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன்ப்பா. இதே மாதிரி இன்னொரு நல்ல காரியம் செஞ்சுட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன சொல்லுமா? தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு தவியா தவிக்கிற அந்த யானை குட்டியே அதோட தாய்கிட்ட சேர்த்துடுப்பா. ஐயோ, ஆரம்பிச்சுக்கிறா பழைய பல்லவிய. அம்மா, மிருகங்களோட அதிகமா பழகினா சொல்றேன். அதோட துயரம் எல்லாம் ஒரு நாள் 2 நாள் தான். வெள்ளோ கரும்பு தாராளமா போட்டா தாயை மறந்துட்டு ஆடோ ஓடோ சந்தோஷமா இருக்கும். நீ சொல்ற அதே வார்த்தையை நானும் சொல்றேன். நீ கரும்ப கட்டுக்கட்டா போடலாம், வெள்ளம் கட்டி கட்டியா கொடுக்கலாம். ஆனா தாய்ப்பால்
அத உன்னால தர முடியுமா விஜய்? அம்மா அது விஜய், இதுவரைக்கும் பல தடவை சொல்லிட்டேன், நீ கேட்கல. இப்ப கண்டிப்பா கேட்கல. அந்த குட்டி யானைய தாய் கிட்ட விட போறியா இல்லையா? அம்மா, அந்த குட்டி யானைக்கு நான் பணம் வாங்கிட்டேன், நாளைக்கு காலையில அனுப்பி ஆகணும். அதுக்குள்ள என்ன வாழ்க்கை கால கிட்ட நாளையும் கெட்டு போயிடும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த குட்டியை தாய் கிட்ட சேர்க்க முடியுமா முடியாதா? அது கஷ்டமா? ஓஹோ, அப்படின்னா இன்னையில இந்த தாய் முகத்துல நீ முழிக்க கூடாது, அவ கால நீ சாப்பிட கூடாது, அவகிட்ட நீ பேசவும் கூடாது. அப்பதான்டா அந்த குட்டி படுற வேதனை உனக்கு நல்லா புரியும். சொல்றது கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. பத்திரமா சர்க்கஸ் கம்பெனில கொண்டு போய் சேர்த்துட்டு அவங்க கிட்டே இந்த ரசீது வாங்கிட்டு வா. ஓகே? சரி சார். சீக்கிரம் முதலாளி கூட்டிட்டு வா. ஓடு. யாரு அதோ இருக்கு? இந்த குட்டியானை சீக்கிரம் கொண்டு போங்க. அந்த தாயானை சும்மா விட்டு வைக்க கூடாது.
அம்மா விஜய் விஜய் அம்மா ஆத்தியாடா என்ன ஆச்சுன்னு பிள்ளையை இழந்த ஒரு தாயோட கொதிப்புதான் என்ன உன்கிட்ட இருந்து பிரிச்சுடுச்சு. அம்மா அப்படி சொல்லாதீங்க. என்கிட்ட இருந்து உங்களை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. பிரிக்க விட மாட்டேன். இல்லை விஜய், எனக்கு நேரம் வந்துடுச்சு. அம்மா என் கண்ணு முன்னாலே உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் போது என்னால ஒண்ணும் செய்ய முடியாம போச்சு. விஜய் விஜய் அம்மா என்னால்தானே உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. வந்துடுச்சு. விஜய் எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பியா? சொல்லுங்கம்மா சொல்லுங்க. அந்த யானையை சுட்டு தள்ளட்டுமா இல்ல அந்த யானை கூட்டத்தையே ஒண்ணும் இல்லாம ஒழிச்சு கட்டட்டுமா? விஜய் சொல்லுங்கம்மா. நான் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா. இந்த மிருகம் பிடிக்கிற பாவத்தொழிலை விட்டுடு. தாயை பிரிஞ்சு தவிக்கிற அந்த யானை குட்டிய அதோட தாய்கிட்ட சேர்த்துடுப்பா. அம்மா அப்பதான் உன் தாயோட ஆத்மா சாந்தி அடையுப்பா. சரிம்மா சத்தியமா நீங்க சொல்றது செய்யறேம்மா. சத்தியமா. அம்மா அம்மா அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.